ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து மார்கழி மாதத்தின் சிறப்பு பதிவாக சிவ அனுபவத்தை நாம் சிந்தித்து வருகிறோம். இன்றைக்கு மார்கழி மாதத்தினுடைய 4வது நாள், பஞ்சபூத தலங்கள்ல 4வது திருத்தலமாக வாயு திருத்தலமாக விளங்கக்கூடிய திருக்காலத்தி மலையினுடைய சிறப்புகளையும் அங்கு எழுந்தருளி அருள் புரியக்கூடிய பெருமானுடைய அருள் ஆற்றல்களையும் இந்த பதிவுல சிந்தனை செய்யலாம் வாங்க. பஞ்சபூத தத்துவங்கள்ல நாம் வாழ்வதற்கு மிக முக்கியமான ஒன்று காற்று. காற்று இல்லைன்னா உலகமே என்ன நிலைமைக்கு ஆளாகும் அப்படிங்கிறத நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த காற்றினுடைய வழிபாடாக, காற்றினுடைய பிம்பமாக இறைவன் நமக்கு காட்சி தரக்கூடிய ஒரு அழகான அற்புதமான திருத்தலம் தான் காலத்தி என்று அழைக்கப்படக்கூடிய திருக்காலத்தி மலை. இறைவன் இந்த திருக்காலத்திலே மிக அற்புதமாக இயற்கையின் ஸ்வரூபமாக சுயம்புலிங்கமாக நமக்கு காட்சி தந்து கொண்டிருக்கின்றார். இந்த திருத்தலம் திருப்பதிக்கு பக்கத்துல இருக்கு. நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு திருத்தலம் இது. ராகு கேதுவுக்கு பரிகாரமான திருத்தலம் அப்படின்னு தான் தெரிஞ்சிருக்கு. ஆனா இந்த கோவிலுக்கு இந்த பெயர் வருவதற்கு காரணம் என்ன, இந்த இறைவனுக்கு ஏன் இவ்வளவு சிறப்பு அப்படிங்கிறத நாம இந்த பதிவுல தெளிவா தெரிஞ்சுக்கலாம். ஸ்ரீகாலத்தி அப்படிங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய திருக்காலத்தினுடைய இயற்பெயர். சீகாலத்தி அப்படின்னா அதற்கு என்ன பொருள்? சி என்று சொல்லக்கூடிய சிலந்தையும், காலம் என்று சொல்லக்கூடிய பாம்பும், அத்தி என்று சொல்லக்கூடிய யானையும் இங்கு இருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபாடு செய்தது. அதனால் இதற்கு சீகாலத்தி, அது பின்னால் ஸ்ரீகாலத்தி என்றும் திருக்காலத்தி என்று தமிழிலேயும் அழைக்கப்படுகிறது. இறைவனுக்கு காலத்திநாதர் அப்படிங்கிற திருப்பெயர். திருக்காலஹஸ்தி அப்படின்னும் இந்த திருத்தலம் அழைக்கப்படுகிறது. திருக்காலஹஸ்தீஸ்வரர் அப்படிங்கிற நாமமும் இங்க இருக்கக்கூடிய இறைவனுக்கு உண்டு. மலமேல இருந்து அருள் புரிந்த தெய்வம் கண்ணப்ப நாயனார் வழிபட்டார் இல்லையா, அந்த அழகான சுவாமிக்கு குடுமிநாதர் அப்படிங்கிற திருப்பெயர். இங்க அம்பாளுக்கு ஞானாம்பிகை அப்படின்னு பெயர். ஞான சுந்தரி, ஞானத்தின் வடிவமாக விளங்கக்கூடியவள் அம்பாள். இந்த ஆலயம் அப்படிங்கிறது எவ்வளவு தொன்மை வாய்ந்த ஆலயம். இந்த ஆலயத்தினுடைய சிறப்புகளை நிறைய பேசலாம், பேசிக்கிட்டே இருக்கலாம். இந்த காலத்திநாதரினுடைய பெருமையை பத்தி ஒரே பாட்டுல நான் உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னா அதுக்கு பட்டினத்தார் அருளி செய்த இந்த பாடல் தான் சரியா இருக்கும். வாளால் மகவு அறிந்து ஊட்ட வல்லேன் அல்லல், மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன் அல்லல், நாள் ஆறில் கண்ணகழ்ந்து அப்ப வல்லேன் அல்லல், இனி சென்று நான் ஆளாவது எப்படியோ திருக்காலத்தி அப்பருக்கே அப்படின்னு பட்டினத்தார் மிகவும் வருத்தப்பட்டு பாடியது இந்த காலத்தியப்பனை பற்றி தான். காலத்தியப்பர் அவ்வளவு சாதாரணமான கடவுள் அல்ல. மிக எளிமையாக சென்று எல்லாராலும் தரிசிக்கக்கூடிய இறைவனும் அல்ல. இந்த காலத்தியப்பரை எத்தனையோ கோடி 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 ஜென்மங்கள் நாம் தவம் இருந்து அந்த புண்ணிய பலன் இருந்தால் தான் அவரை தரிசிக்க முடியும் அப்படின்னு பெரியவங்க சொல்றாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அம்பாள் இங்க ஞானாம்பிகை, சுவாமி காலத்தியப்பர். இறைவனும் இறைவியும் ராகு கேது தோஷங்களை போக்கக்கூடிய தெய்வங்களாகவே இங்க இருக்கிறாங்க. சிவபெருமான் ராகு கூறிய கடவுளாகவும், அம்பாள் ஞானாம்பிகை என்பதனால் கேது கூறிய கடவுளாகவும் இங்கே விளங்குகிறார்கள். இந்த நுட்பம் தெரியாம இந்த கோயிலுக்கு வர்ற பல பேரும் ராகு கேது தோஷம் போறதுக்கு அப்படின்னு ஏதோ ஒரு இடத்துல உட்கார்ந்து ராகு கேது பரிகாரம் பண்ணிட்டு சுவாமியையும் அம்பாளையும் பார்க்காமலேயே கிளம்பி போயிடுறாங்க. இதுதான் இன்றைக்கு பல பேரும் செய்து கொண்டிருக்கிற வழக்கம். இந்த கோயிலுக்கு போக முடிஞ்சவங்களுக்கு கூட இந்த தெய்வத்தை பார்க்க முடியல அப்படின்னா இந்த தெய்வத்தை பார்க்க எவ்வளவு கோடி தவம் பண்ணி இருக்கணும் அப்படிங்கிறத நீங்க யோசிச்சு பாருங்க. இங்கே இந்த இறைவன் வருவதற்கும் இந்த வழிபாடுகள் இங்கு இப்படி நடைபெறுவதற்கும் காரணம் என்ன? அந்த வரலாற்றை நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. ஆதிசேஷன் தான் தான் பெரியவர் அப்படின்னார். வாயுதேவன் இல்லை இல்லை நான் தான் பெரியவன், என்னுடைய வலிமை இல்லைன்னா உலகம் சுருங்கிவிடும். ஆதிசேஷன் சொன்னார், நான் இந்த உலகத்தை பிடிக்கலைன்னா இந்த உலகமே நிற்காது. எல்லாரும் 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. இப்ப யார் வலியவர் என்று காட்டணும் அப்படின்னு ஆதிசேஷன் என்ன பண்ணார், கைலை மலையை அப்படியே சுற்றி கொள்ளுகின்றார். அவரால் வாயுதேவனால் இதை அசைக்க கூட முடியல. கொஞ்சம் கூட அந்த இடத்திலிருந்து அது ஒரு சிறு துகள் கூட நகர மாட்டேங்குது. எவ்வளவோ முயற்சிக்கிறார் வாயு பகவான். கடைசியில ஆதிசேஷன் ஒரு காலத்துக்கு பிறகு கொஞ்சம் அப்படி லேசா அசைகிறார்.
அவர் அசைந்த போது உடனே இந்த வாயு பகவானுடைய வேகமானது என்ன பண்ணது, கைலையினுடைய ஒரு பகுதி மலையை பெயர்த்து கொண்டு வந்து போடுகிறது. வாயு பகவானால் அந்த மலை வந்து விழுந்த இடம்தான் இந்த திருக்காலத்தி மலை அப்படிங்கிறதுனால இது கைலைக்கு இணையான மலை, தென் கைலாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையையும் ஒரு உயர்வையும் பெற்றிருக்கிறது. நக்கீரர் இந்த திருத்தலத்தை பாடும்போது அதை மிக அழகாக குறிப்பிடுகிறார். கைலை பாதி காலத்தி அப்பன் பாதி அப்படின்னு தான் அவர் பதிகமே பாடுகிறார். கைலை அப்பனை பாதி பாடுவார், காலத்தியப்பனை பாதி பாடுவார். அப்படி அழகாக கைலைக்கு இணையான ஒரு திருத்தலமாக விளங்கக்கூடியது. வாயுதேவனால் இங்கே இந்த மலை வருவதற்கு காரணம், வந்த காரணத்தினால் இது வாயுவினுடைய தலம். மற்றொன்று, மூலஸ்தானத்துல இன்றைக்கும் எரியக்கூடிய விளக்கு அப்படியே சுடர் விட்டு கொண்டிருக்காது. அது லேசா அந்த காற்றுல அசைவுற்று கொண்டே இருக்கும். மூலஸ்தானத்துல இன்னைக்கும் இதை நம்மளால பார்க்க முடியும். ஏன்னா இது வாயுத்தலம் என்பதனால மூலலிங்கத்திலிருந்து அந்த காற்றானது வந்து கொண்டிருக்கும் அப்படிங்கிறது இன்றைக்கும் ஒரு அதிசயமான உண்மை. மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் சுயம்பு, உயரமான சுயம்பு மூர்த்தி. ஆனா இவரை பார்த்தா சுயம்பு மாதிரியே தெரியாது. ஏன்னா எப்போதுமே இதுக்கு ஒரு கவசம் சாத்தி தான் நம்ம பார்க்கிறோம். இந்த கவசம் இல்லாம இந்த பெருமானை நாம பார்த்தோம் அப்படின்னா யானையினுடைய தந்தங்கள், சிலந்தி, பாம்பு இவை வழிபட்டதனுடைய அடையாளம் சுவாமி மேல இன்னைக்கும் பதிந்து இருக்கக்கூடியதை பார்க்கலாம். சுயம்புவாக இருக்கக்கூடிய இந்த லிங்கத்துல ஒரு கவசம் சாத்தி இருப்பாங்க. இந்த கவசம் ரொம்பவே வித்தியாசமா இருக்கும். கோடு கோடா போட்ட மாதிரி மிக உயரமா இருக்கும். 27 நட்சத்திரங்களின் அடிப்படையில இந்த கோடுகள் அமைக்கப்பட்டு ஒரு கவசம் பொருத்தி இருப்பாங்க. எந்த நட்சத்திரம், எந்த ராசி, எந்த கிரகம், என்ன பெயர்ச்சி, என்ன பிரச்சனையா இருந்தாலும் காலத்தியப்பரினுடைய கண் பார்வைக்கு நம்ம வந்துட்டோம்னா அது அத்தனையும் தவிடுபொடியாகிவிடும் அப்படிங்கிறது தான் இந்த திருத்தலத்துல மூலஸ்தானத்தில் இருந்து அருள் புரியக்கூடிய காலத்திநாதருக்கே உண்டான தனிப்பெரும் சிறப்பு. இங்க இருக்கக்கூடிய மூலஸ்தான இறைவன் தீண்டா திருமேனியை உடையவர். அப்போ நீங்க பாருங்க இவர் எவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர் அப்படின்னு. இந்த ஆலயத்துல ஒரு 2 கால் மண்டபம் இருக்கு. மிக மிக விசேஷமானது. நம்முடைய ஆன்மாக்களை எல்லாம் ஈர்த்து பரஞானம் அபரஞானம் என்கின்ற ஞான நலனை தரக்கூடிய அழகான ஆலயமாக இந்த ஆலயத்தினுடைய கருவறையில இறைவனும் அம்பாள் ஞானத்தை தரக்கூடிய தேவியாக ஞானாம்பிகையாகவும் எழுந்தருளி இருக்கிறார். இந்த ராகு கேது பரிகார தோஷத்துக்காக இந்த கோயிலுக்கு போறவங்களுக்கு நான் ஒரு தகவல் சொல்றேன். இந்த கோயிலுக்கு நீங்க போற போது நீங்க பரிகாரம் பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க, நல்ல சிறப்பா பண்ணுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி உள்ள போய் அம்பாளை பிரார்த்தனை பண்ணி, சுவாமியை பிரார்த்தனை பண்ணி, கண்ணப்ப நாயனாரை வணங்கி, சிவபெருமானை வணங்கி, குடுமித்தேவரை நல்லா மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு எங்களுடைய இந்த தோஷம் நீங்கணும் அப்படின்னு நீங்க வேண்டிய பிறகு அதுக்கு பிறகு உங்களினுடைய இந்த தோஷ நிவர்த்திக்கு என்ன பூஜை எல்லாம் சொல்லியிருக்கிறாங்களோ அதை நீங்க செஞ்சு பாருங்க. 100க்கு 100% உடனடியாக பலன் கிடைக்கும். பலரும் பண்ற தப்ப நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். இது ஏதோ ஒரு பரிகாரம் பண்ணிட்டு அப்படியே கிளம்பி வந்துடணும் அப்படின்னு நீங்க தயவு பண்ணி நினைக்கவே நினைக்காதீங்க. இந்த காலத்திநாதர் எப்படி ஈர்த்து நம்மளை அருள் புரிவார் அப்படிங்கிறதுக்கு ஒரு அழகான உதாரணம் கண்ணப்பருடைய வரலாறு தான். இந்த தலத்தை சொல்லும் போது கண்ணப்பருடைய வரலாற்றை சிந்திக்காம நம்மளால விட முடியுமா என்ன? கண்ணப்ப நாயனார் இந்த இறைவன் மீது எவ்வளவு அன்பு கொண்டிருந்தார். குடுமித்தேவர் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவபெருமானுக்கு தன்னுடைய கண்ணையே பெயர்த்து எடுத்து வைக்கக்கூடிய அளவுக்கு அன்பு கொண்டிருந்தார். காலத்திநாதர் அவரை ஈர்த்து ஆட்கொண்டு அருளினார். சாதாரணமான ஒரு மானுட பிறவியாக பிறந்து எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறது எதுவுமே தெரியாது. வெறும் 6 நாள்ல ஒருத்தர் முக்தி பெற்றார் அப்படின்னா அது கண்ணப்பரை மட்டும்தான் சொல்லணும். கண்ணப்பரை போல யாருக்கும் முக்தி கிடைச்சிருக்குமா அப்படின்னு கேட்டா தெரியவே தெரியாது. இல்லவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளவு அழகான ஒரு முக்தியை சிவபெருமான் கொடுத்தார் அப்படின்னா அவர் காட்டிய அன்பு அப்படிப்பட்ட அன்பு. எப்பேற்பட்ட அன்பை அவர் இறைவன் மீது வைத்திருந்தார் அப்படிங்கிறதுக்கு மாணிக்கவாசகர் ஒரு உதாரணம் சொல்றார் பாருங்க. என்னை போலவும் கண்ணப்பனை போலவும் நீ ஆளை பார்க்கவே முடியாது அப்படிங்கிறார் சிவபெருமான் கிட்ட. ஏன் அப்படி சொல்றார்? அன்பு உள்ளவர்களிலே கண்ணப்பருக்கு நிகர் இல்லை, அன்பு இல்லாதவர்களிலே எனக்கு நிகர் இல்லைன்னு பாடுறார் மாணிக்கவாசகர். மாணிக்கவாசகர் போய் இப்படியாங்க பாடுறது. எப்படி இறைவன் மீது உருகி உருகி அன்பையே உரைத்து பாடிய அவர் எனக்கு அன்பு இல்லைன்னு சொல்றார். ஏன்? கண்ணப்பரின் அன்போடு என் அன்பை ஒப்பிடும்போது
நான் காட்டினதெல்லாம் ஒரு அன்பா? அவர் எப்படிப்பட்ட அன்பை காட்டினார் அப்படின்னு பேசுறார். கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபில் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி வண்ணப்பணித்தென்னை வாவென்ற வான் கருணை சுண்ணப்பொன் ஈசர்க்கு சென்றூதாய் கோத்தும்பி. திருக்கோத்தும்பி அப்படின்னு ஒரு பகுதி பாடுறார். அதுல வண்டை பார்த்து சொல்லுவதாக அவர் பாடுகிறார். ஏ வண்டே, நீ நல்லா கேட்டுக்கோ, கண்ணப்பரினுடைய அன்பை எதனோடும் ஒப்பிட முடியாது அப்படின்னு பேசுற அளவுக்கு கண்ணப்பரை ஈர்த்து ஆட்கொண்டு அருளிய அற்புதமான திருத்தலம் அப்படின்னா அது இந்த திருக்காலத்தி மலை. மூவராலும் பாடல் பெற்ற அற்புதமான இந்த திருத்தலத்துல நக்கீரர் பாடி நோய் நீங்க பெற்றார் அப்படிங்கிறது வரலாறு. சேக்கிழார் இந்த தலத்தை பற்றி பாடியிருக்கிறார். பாடாதவர்களே இல்லை, காலத்திநாதனை நினைக்காதவங்களே இல்லை. மூச்சு நம்ம எப்படி அது பாட்டு விட்டுக்கிட்டே இருக்கணும், இப்பதான் விடணும் அப்பதான் விடணும் அப்படின்னு அதுக்கு ஏதாவது ஒன்று இருக்கா? இல்லை இல்லை. அது மாதிரி காலத்திநாதனை நம்முடைய ஆத்மாவில் நாம் நிறைத்து கொண்டால் அந்த காலத்திநாதனுடைய அருளும் அன்னை ஞானாம்பிகையினுடைய அருளும் நமக்கு பரிபூரணமாக துணை செய்யும். இந்த பதிவில் நாம் காலத்திநாதனை பற்றி தெரிந்து கொண்ட பிறகு இனிமே யாராவது திருக்காலத்தி போறீங்க அல்லது திருப்பதி பக்கமா போறீங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் ஒதுக்கி காலத்தியப்பனை போய் வழிபாடு பண்ணி அவருடைய சிறப்புகளையும் அவருடைய நலன்களையும் அவர் நமக்கு தரக்கூடிய அற்புதமான அந்த அருளையும் பெறலாம். இன்றைய நாளினுடைய மார்கழி மாதத்தினுடைய திருப்பாவை திருவம்பாவை பாடல் என்ன அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒன்னித் திலநகையாய் இன்னம் புலர்ந்தின்றோ வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ எண்ணிக் கொண்டுளவா சொல்லுகோம் அவ்வளவும் கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே விண்ணுக்கொரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் உள் நெக்கு நின்று உருக யாமாட்டோம் நீயே வந்து எண்ணிக் குறையில் துயிலேலோர் எம்பாவாய். ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கை கரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து பாழியந்தோளுடை பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்று அதிர்ந்து தாழாதே சார்ங்க முதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உற்றார் உறவினர்களோட கண்டிப்பா பகிர்ந்துக்கோங்க. நம்முடைய ஆத்மஞான மையம் யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைய தினம் மார்கழி மாதத்தினுடைய சிவ அனுபவத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையர்க்கரசி. நன்றி, வணக்கம்.